ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே நம்ம சாய் மேமே ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தாங்க. உண்மையிலே வந்து தரமான பதிலடி தான் நான் சொல்லுவேன். அவசரப்பட்டு வார்த்தை விடக்கூடாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப் ரைட்டிங் சம் நான்சென்ஸ் வித்தவுட் நோயிங் த ட்ரூத். அதாவது அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தப்பாக எழுதுறதை வந்து நிப்பாட்டுங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் தப்பாக எழுதாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கமெண்ட்ஸுங்க அவங்களோட யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் நம்மளால் படிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் வந்து எல்பியை சுவாமி மதிக்கல, சுவாமி எல்பி மதிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு பேருக்குமே நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதிகமாக நெகட்டிவிட்டி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு தான். அதுவும் அந்த ஜீ தெலுங்குல அவார்டு வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டிஸ் ஏன் தான் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையான ட்ரூ ஃபேன்ஸுமே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை நம்பிட்டு இந்த சப்போர்ட் கொடுக்காம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இங்கிட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குழம்பி இருக்காங்க, வேணும்னே குழப்பணும்னு இருக்கவங்களும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் குழப்பணும்னு நினைக்கிறவங்கனால குழம்பி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே வளர்றேன்னு நினைக்கிறேன். ஏதோ அதாவது ரியல் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ரீசனால் வந்து அவங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. பட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மூலயமா எல்லாமே ட்ரூத் ரிவீல் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வீடியோ நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இந்த அழகான கேக் செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாண்டிங்கை ரொம்ப அழகாக எங்களுக்காக எடுத்து காமிச்சிருக்கீங்க. எங்களுக்கு கிடையாது, புரியாதவங்களுக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க வந்து இந்த பாண்டிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஸோ ஒரு தீபாவளிக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே வந்து யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கணும், இல்லை சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் இன்னும் வந்து நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்களாம் உண்மையான ஃபேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்க மட்டும் கிளியராக தெரியுது. பட் எனிவேஸ் கண்டிப்பாக ட்ரூ ஃபேன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம யாருமே கவலைப்பட தேவையில்லை. எப்பயுமே நாங்கள் உங்களுக்கு லவ் கொடுத்துட்டே இருப்போம் அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருப்போம். ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிங்க. எது வந்தாலும் அதை அப்படியே நம்பாதீங்க. கொஞ்சம் நம்மளுக்காக யோசிக்கணும். இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை.